லைக் ஒரு பெரிய பொலிட்டிஷியன் அவர் வந்து சில கேங்ஸ்டர்ஸ் வந்து வளர்க்கிறாரு. லைக் ஜோஜு ஜார்ஜ் பாரியோட அப்பா ஸ்ட்ரைட்டா அந்த பொலிட்டிஷியன் கீழே வந்து ஒர்க் பண்றாரு. அவர் வந்து ஒரு இன்டர்மீடியட்டா இருந்துட்டு பொலிட்டிஷியனுக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணதுக்காக பாரி சூர்யா சார் அவரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கேங் நல்லா போயிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல வந்து ஹீரோயின் என்ட்ரி ஆகுறாங்க. ஒரு டிபிக்கல் ரெட்ரோ ஹீரோயின். அந்த ஹீரோயினுக்கு வந்து வயலன்ஸ் தான் சுத்தமா பிடிக்காது. அந்த ஹீரோயினுக்காக சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் சொல்லி அவர் நினைக்கிறாரு. பட் அவர் ஒரு கேங்ஸ்டர். அவர் அதை விட்டுட்டு போனாலும் அவர் பண்ண சம்பவங்கள் அவரை விட்டு வரல. பிளஸ் அவர் ஒரு அப்பா அண்ட் பொலிட்டிஷியன். பாரி மாதிரி ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டரை நல்ல ஒரு ரவுடியை வந்து விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. எப்படியாச்சும் பாரி நம்ம கூட சேர வைக்கணும்னு சொல்லி ஜோஜு ஜார்ஜ் ஹீரோயினை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. பட் சூர்யா சாருக்கு வந்து தெரியாது. சூர்யா சார் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜோட எதிரி யார் இருக்காங்க அவங்க தான் வந்து ஹீரோயினை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி சூர்யா சாரை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து போட்டு தள்ளுறதுக்காக திருப்பி ஒரு அடியாளா வந்து சூர்யா சாரை வந்து ஏவி விடுவாங்க. சூர்யா சார் எல்லாத்தையும் போட்டு தள்ளும் போது திருப்பி அவர் வந்து ரியலைஸ் பண்ணுவாரு, இல்ல இவங்க கிடையாது உண்மையான கொலைகாரங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பிரகாஷ் ராஜை போட்டு தள்ளுறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு பிக் ஷாட்டா வந்து நாசர் சார் வந்து நடிச்சிருக்காரு. அவர் சருக்கு மேல யாரு கை வச்சாலும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. சோ இந்த மாதிரி ஒரு ரூட்லெஸ்ஸான ஒரு பிக் ஷாட் அண்ட் சும்மா சண்டை போட்டுனே இருக்கிற ஒரு சைக்கோ வில்லன் அண்ட் ஒரு கரப்டட் பொலிட்டிஷியன். சோ இதுதான் இந்த ரெட்ரோ படத்தோட மெயின் கான்செப்டா இருக்கும்னு சொல்லி இந்த ட்ரைலரை பார்த்து நான் ப்ரெடிக்ட் பண்றேன்.